Good morning to everyone. Today we will see how a collective noun in two different conditions will have a singular verb or a plural verb. And see the title of a nation. If it is a plural and collectively known as singular, and if the title of the books is in plural but it represents a book, then we should use a singular verb. Collective நவுனுக்கு நாம் எப்பப்போ சிங்குலர் வெர்பு பயன்படுத்தணும், எப்போ ப்ளூரல் வெர்பு பயன்படுத்தணும், இது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலெக்டிவ் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கமிட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு கமிட்டி, a committee, it may consist of 5 members or 7 members or 9 members. 5 பேர், 7 பேர், 9 பேர் இருக்கலாம். அதே மாதிரி the mob, கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். எத்தனை பேர் இருக்காங்க? 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். My family, ஃபேமிலியில் 3 மெம்பர், 4 மெம்பர், 5 மெம்பர், எப்படி வேணாலும் இருக்கலாம். தி எலெக்ஷன் கமிஷன், அதுக்கும் அதே மாதிரி மோர் தேன் 1 இருக்கலாம். இப்போ இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் ஒன்று அதை ட்ரீட்டட் அஸ் அ ஹோல், அதை முழுமையாக ஒரு குழுவாக நாம் நினச்சி எழுதும் பொழுது, ஒரு குழு 1 யூனிட்டுங்கிற மீனிங்கில் வரும் பொழுது அது சிங்குலர் வெர்ப் எடுக்கும், ஒரு ஹோல். ப்ளூரல் வெர்ப் எப்படி எடுக்கும்னு கேட்டால், அப்படி சொல்லாமல் அந்த கமிட்டி உறுப்பினர்கள், அந்த மாப் கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும், ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த மீனிங்கில் வந்தால் அப்போ சிங்குலர் வெர்ப் எடுக்கும். ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஹோல் யூனிட்டை ரெஃபர் பண்ணுதா, இண்டிவிஜுவல்ஸை ரெஃபர் பண்ணுதா? இப்போ நீதிமன்றங்களில் சொல்லும் பொழுது தீர்ப்பு வழங்குறதுக்கு பெஞ்சுன்னு வச்சுருப்பாங்க. 3 பேர், 5 பேர், 7 பேர்னு வச்சுருப்பாங்க. அப்போது அந்த 5 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரும் ஒரே மாதிரி முடிவை எடுத்துட்டாங்கன்னா, த ஜூரி ஹேஸ் டிசைடட் யுனானிமஸ்லி, ஏகமனதாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. To grant the request of the petitioner. ஒருத்தர் மனு போட்டிருக்காரு, ஏதோ அவருடைய காரியம் அனுகூலமாகணுங்கிறதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? 5 பேருமே ஏற்றுக்கலான்னு சொன்னாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஏற்றுக்கொள்ளலாம்னு ஒரு 2 பேர் 3 பேரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவோம்? The jury have different views on the same matter. ஒரே விஷயத்தில் 5 பேருக்கும் 5 விதமான கருத்துக்கள் இருக்கு. அந்த ஹேவ்னு போட்டாச்சுன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸை குறிக்கும். தி மாப் ஹேஸ் டிஸ்பர்ஸ்ட், கூட்டம் கலைந்து விட்டது. அப்போ தி மாப்ங்கிறது அந்த கூடியிருக்கிறது எத்தனை பேரோ அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு யூனிட், அந்த கூட்டம் கலைஞ்சிருச்சு. அப்போ தி மாப் ஹேஸ் டிஸ்பர்ஸ்ட். அப்புறம் அப்படி போகலை, சில பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் போயிட்டு இருக்காங்கன்னா தி மாப் ஆர் ஸ்டாண்டிங் பிஹைண்ட், சில பேர் நின்றுட்டு இருக்காங்க, அந்த மெம்பர்ஸ். இப்போ ஃபேமிலிங்கிறத எடுத்துக்கிட்டா, ஃபேமிலிக்கு என்ன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போது உறுப்பினர்கள் எல்லாரும் குடும்பத்தில் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அண்ணன் தம்பின்னு இருக்காங்க, 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, பாட்டி தாத்தா இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி. ஸோ மை ஃபேமிலி காலையில், விடிய காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் காலையில் எல்லாருமே எழுந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே அதிகாலையில் எழுந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பேர் ஏர்லி ரைசர்.
ஏர்லி ரைசர்னா சீக்கிரமே எழுந்துருவாங்க. அப்போ ஏர்லி ரைசர் யார் எங்கள் வீட்டில்? நாங்கள் எல்லாருமே 5 மணிக்கு எழுந்துருவோம். அப்படின்னா மை ஃபேமிலி ஆர் ஏர்லி ரைசர்ஸ். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதிகாலையில் எழுந்துருவோம். ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரகசியம் என்ன? ஒன்றும் கிடையாது. அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே நீ முதல்ல எழுந்திருக்கணும். ஆனால் அதுதான் நிறைய பேருக்கு கஷ்டமான வேலையாக இருக்குது. அப்படி எழுந்திருந்தால் அந்த வெற்றியை நோக்கி நீ உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது ஔவையார் சொன்னாங்க, அறிஞர்கள் சொன்னாங்க, வாழ்க்கை அனுபவம் சொல்லுது. ஸோ ஏர்லி ரைசர்ஸ் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படி எழுந்திருச்சிருவோம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்தல் குறிப்பிட்ட நாளில் ஏப்ரல் 2ஆம் தேதி நடத்தணும் தீர்மானம் போடுறாங்க. அதில் 3 பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்டியினுடைய கமிஷனுடைய டிசிஷனாக இருந்தால் தி எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் ரீசன்ட்லி issued ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரொம்ப கெடுபிடியோடு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு அந்த கமிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தி எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் த மேட்டர் அப்படி சொல்லணும். இப்போ நிறைய விஷயத்துக்கு கமிட்டி போடுவோம். மத்திய அரசாங்கம் கமிட்டி போடுவாங்க, மாநில அரசாங்கம் கமிட்டி போடுவாங்க, தனியார் ஸ்தாபனங்களெல்லாம் ஒரு கமிட்டி போடுவாங்க. 3 பேர் 5 பேர்னு போடுவாங்க. அந்த கமிட்டிகிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, ஒரு விஷயத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸுடைய ஆலோசனை கேட்பாங்க. அப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்டி ஹேஸ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து அந்த கமிட்டி ஒரே முடிவெடுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். த கமிட்டி ஹேவ் டிஃப்ரெண்ட் வியூஸ். அப்போ ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. ஸோ ஒரு கலெக்டிவ் நவுனை நாம் எந்த பொருள் அப்படி பயன்பாட்டில் உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து ஒரு ஹோல் யூனிட்டாக ரெஃபர் பண்ணினோமானா சிங்குலர் வெர்பும் அதில் உள்ள உறுப்பினர்களை குறிக்கக்கூடியதாக இருந்தால் ப்ளூரல் வெர்பும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தாப்புல ஒரு தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு ப்ளூரல் நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த தேசத்தை குறிப்பிடக்கூடியதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் சிங்குலர் நவுன் தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு நெதர்லாண்ட்ஸ். தி நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபுட்பால் பிளேயர்ஸ். நெதர்லாண்ட்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது ஜெர்மனினா வாட்சுக்கு ஃபேமஸாக இருக்குது, காங்கேயம் காளைக்கு ஃபேமஸாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிறப்பு இருக்கும், ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்கும். நெதர்லாண்ட்ஸ்னு ப்ளூரல் நினைச்சு ஆர் போட முடியாது. நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபுட்பால் பிளேயர்ஸ். அதே மாதிரி த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஒரு தேசம், அது ஒருங்கிணைந்த மாநிலங்கள், இஸ் டேக்கிங் ஃபாரினர்ஸ் ஃபார் ஜாப்ஸ். வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வேலைக்கு அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவங்கன்னு அர்த்தம், ஆனால் தேசம்னு அர்த்தம். இதே மாதிரி புஸ்தகத்தினுடைய தலைப்பு ப்ளூரல் இருக்கும். ஒரு புஸ்தகத்தினுடைய டைட்டில் 9 ஷார்ட் ஸ்டோரிஸ்னு வச்சுக்கோங்க. 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர்னு போடக்கூடாது. அந்த 9 ஸ்டோரிஸ்ங்கிற புஸ்தகத்தை குறிப்பிடும் பொழுது, ஒரு யூனிட்டை குறிப்பிடும் பொழுது 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். நல்ல ஆர்வத்தை தூக்கக்கூடிய கதைகள் உள்ள புத்தகம். இதே மாதிரி இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா 10 Tales, அது ஒரு புஸ்தகத்தினுடைய தலைப்பு. 10 Tales இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். அடுத்தது ஸ்டோரிஸ் ஆஃப் விஸ்டம். ஸ்டோரிஸ் ப்ளூரல், ஆனால் ஸ்டோரிஸ் ஆஃப் விஸ்டம் புஸ்தகத்துக்கு தலைப்பு. ஸ்டோரிஸ் ஆஃப் விஸ்டம் ஹோல் ஒரு யூனிட்.
Stories of Wisdom is a very useful book. இப்போ 9 short stories is an interesting book. 10 tales is an interesting book. Stories of Wisdom is a useful book. 9 short stories is an interesting book. The Netherlands is famous for football players. The United States of America is taking foreigners for jobs. இதுதான் ஒரு தேசத்தையோ ஒரு புஸ்தகத்தினுடைய தலைப்பையோ குறிப்பிடக்கூடிய ப்ளூரல் நவுனாக இருந்ததுன்னா ஹோல் அந்த தேசத்தை அப்படின்னு குறிப்பிடும் பொழுது நம்ம சிங்குலர் வெர்பு பயன்படுத்தலாம். இப்படி இந்த மாதிரி கலெக்டிவ் நவுனை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இந்த சென்டென்சஸை வந்து கரெக்டான பொருள் வரும்படி நம்மளால் எழுத முடியும்.